கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 7. சத்தியமூர்த்தி எந்தவிதமான நினைவோ கனவோ உறுத்தாத மனதோடு அடித்து போட்ட மாதிரி நன்றாக உறங்கியிருந்தான். 3/4 மணி நேரத்திற்கு மேல் அவனுடைய ஆழ்ந்த உறக்கம் இடையூறின்றி தொடர்ந்தது. அவன் ஏறியிருந்த பெட்டியில் அவனைத் தவிர வேறு மனித சஞ்சாரமே இல்லை. ஏதோ ஒரு சிறிய நிலையில் ரயில் நின்று புறப்பட்ட பொழுதுதான் அவன் படுத்திருந்த பெட்டியின் கீழே உள்ள இருக்கையிலிருந்த அந்த குரல் ஒலிகள் வலுத்து அவனை எழுப்பின. கண் விழித்து பார்த்தபொழுது வண்டிக்குள் புதிதாக யாரோ பிரயாணிகள் ஏறி இருப்பதாக தெரிந்தது. பலகையில் எழுந்து உட்கார்ந்து கீழ்ப்புறமாக குனிந்து வார்த்தைகளாலேயே ஒருவருக்கொருவர் சாடிக்கொள்ளும் அந்த வினோத பிரயாணிகள் யாரென்று பார்க்க வேண்டும் போல ஆவலாக இருந்தோம். அப்படி செய்யாமல் படுத்திருந்தபடி அவர்களுடைய உரையாடலை உற்று கேட்டான் சத்தியமூர்த்தி. நடுநடுவே ஏதோ நாட்டிய மேடையில் கேட்கிறார் போல சலங்கை ஒலிகளும் கண்ணாடி வலைகளின் ஒலிகளும் வேறு கேட்டன. சத்தியமூர்த்தியின் தூக்கம் நிச்சயமாக கலந்தே போய்விட்டது. வாக்குவாதம் அளித்து சண்டை போடுகிற துணியில் பேசிய குரல்கள் இரண்டும் பெண்களுடையவையாக இருந்தன. அவர்கள் அந்த நிலையத்தில் தான் ஏறியிருக்க வேண்டும் என்று அவன் அனுமானம் செய்ய முடிந்தது. 2 பெண் குரல்களில் சற்றே வயது மூத்து முதிர்ந்தராக உழைத்த குரல் கண்டிப்பும் அதிகாரம் இடுக்கும் பொருந்தியதாக இருந்தது. வெட்கங்கிட்ட மூலி, நீ இப்படி செய்யலாமா? இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா நீ பிழைச்சி உருப்பட்டா போலதான் போ. இதற்கு பதில் உரைத்த இளைய குரல் வீணையின் தந்தியை மெதுவாக வருடினாற் போல இனிமையும் நளினனும் இங்கிதமும் மென்மையும் இழைந்து மெல்ல சீறியது. இப்படி மானங்கிட்டு பிழைக்கிறதுக்கு எங்கேயாவது ஆற்றுல குளத்தில் விழுந்து செத்தா நல்லது. நீயா என்ன கொல்லப்போவதில்லை, நானாக சாக விடவும் போவதில்லை. இப்படியே தான் தொடர்ந்து நீ என்னை சித்திரவதை செய்துக்கிட்டு இருக்க போற. இப்படி ஒலித்த இந்த சொற்களின் தொடர்ச்சியாகவே வலைகளும் சலங்கைகளும் குலுங்கி ஒலித்தன. அவைகளை இந்த சொற்கிற்கு உரியவர்கள் தான் அணிந்திருக்க வேண்டும் என்பதையும் அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. ரயில் பெட்டி நிறைய முகப்பவுடரும் சந்தனமும் சாதி பூக்களும் கம்மென்று மணக்கத் தொடங்கியிருந்தன. சத்தியமூர்த்தி மேலும் அந்த உரையாடலை தொடர்ந்து கவனித்தான். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ தெரியல. சின்னஞ்சிறு கிராமத்தில் அம்மன் கோயில் திருவிழாவுக்கு 4 விதமான மனசாலந்தான் வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு பாம்பாட்டி நடனம் பிடிச்சிருந்தா இன்னொருத்தருக்கு மயில் டான்ஸ் தான் பிடிக்கும். யார் மனசும் குறைப்படாமல் தான் நடக்கணும். காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு இதுக்குன்னு பிறந்து வளர்ந்தக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா முடியுமா? அதெல்லாம்னா எதெல்லாம்? திமிர் பிடிச்ச கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நாள் இல்லடிமா. அம்மன் கோயில் திருவிழா நடத்துகிற மனுஷங்களா இவங்க? நிஜமா அம்மனை கும்பிட்டு திருவிழா எடுக்கிறவங்களா இருந்தால் பெண்களை துச்சமாக மதிக்கிற சின்ன நினப்பு தோணுமா இவங்களுக்கு? ஒருத்தன் உதடு 2ஐயும் குவிச்சு ஹாயின்னு சீட்டி அடிக்கிறான். இன்னொருத்தன் கண்ணை சாய்க்கிறான். அந்த கண்ணில் கொல்லியத்தான் வைக்கணும். இப்படி வாய் துடுக்கு இருக்கப்படாதடி உனக்கு. ஏன் இருந்தா என்னவா? சீக்கிரமே அழிஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போயிடுவேன். அப்படி போயிட்டா உனக்கே சந்தோஷம் தானே? இருந்து இப்படி என் கழுத்தை அறுக்கிறதுக்கு பதில் அதையாவது செய்யலாம் நீ. எதிர்த்தரப்பிலிருந்து இதற்கு பதில் இல்லை. வலைகளும் சலங்கைகளும் மெல்ல குலுங்கிய பின் சிறிது நேரம் கழித்து விசும்பி அழுகிற இளம் குரல் எழுந்தது. அந்த குரல் விசும்பி அழுவது கூட மிகவும் நயமானதொரு இன்னிசையாக உருவாகி ஒலித்தது. பேசுறதையும் பேசிவிட்டு எதுக்குடி இந்த சாகசம்? இந்த கேள்விக்கும் எதிர்த்தரப்பிலிருந்து பதில் இல்லை. அழுகை குரல் பெரிதாகியது. பெருசா அழுதுட்டாப்புல ஆச்சா? நீ பிறந்த பொறப்புக்கு ரோசம் என்ன அடி வேண்டி கிடக்கு? பேசின தொகைக்கு ஒழுங்கா ஆடிப்புட்டு வரணுமா இல்லையா? இப்படி ஆடுறதுக்கு நான் ஒன்றும் தெருக்கூத்து படித்து இது சரஸ்வதியோட லட்சணம்னு சொல்லியிருக்காரு வாத்தியாரு என்று அழுகையோடு குமுறிக்கொண்டு பதில் பேசியது இளம் குரல். திடீரென்று முதியவளிடமிருந்து சத்தியமூர்த்தி 2வது முறை நினைக்க கூசும்படி துச்சமான வார்த்தை ஒன்று வெடித்தது. மேலே ஒருவன் படுத்திருப்பதை மறந்து தாங்கள் மட்டுமே அந்த பெட்டியில் இருப்பதாக பாவித்து கொண்டு வார்த்தைகள் தடிக்க விட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள். முதியவள் நெருப்பாய் விட்டெறிந்த அந்த ஒரு வார்த்தை இளையவளிடம் விளைவித்த ஆத்திரம் அடக்க முடியாததாக இருந்தது. இப்பொழுது சத்தியமூர்த்தி எழுந்து உட்கார்ந்து கீழே தலையை நீட்டி பார்க்க வேண்டியதாக இருந்தது. பார்த்த கண்களுக்கு விருந்தாக தாமரை பூத்தார் போன்ற அந்த முகம்தான் முதலாக அவனுக்கு தோன்றியது. வான வெள்ளை போல நிறங்களின் அழகிய பக்குவமெல்லாம் இணைந்த அற்புதமாக தெரிந்தாள் அந்த பெண். காலில் நாட்டியத்திற்காக கட்டி கொண்டிருந்த சலங்கை கொத்துக்களை அறுத்தெறிந்துவிட்டு நான் விழுந்து செத்தால்தான் உனக்கு என்னை புரியும் என்று ரயில் கதவை திறந்து கொண்டு பாய தயாராகிவிட்டாள் அந்த இளம்பெண். இனியும் தான் மேலே இருந்து சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மனிதத்தன்மையில்லை என்று படவே சத்தியமூர்த்தி கீழே இறங்கி அவர்களுக்குள் சமரசம் செய்ய முயன்றான். அவனை கண்டவுடன் தங்கள் இருவரைத் தவிர 3வதாக ஆண் பிள்ளை ஒருவன் அந்த வண்டியில் இருக்கிறான் என்பதை
அறிந்ததும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனைக் கண்டு அந்த இளம்பெண் தான் அதிக கூச்சமடைந்தாள். அவளை அரட்டி மிரட்டி கொண்டிருந்த முதியவள் அதிக வெட்கமோ கூச்சமோ கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அவளுக்கும் சேர்த்து கூச்சப்படுவது போல அத்தனை அதிகமான வெட்கத்தோடு தலையை கவிழ்ந்து கொண்டு நாணி நின்றாள் அந்த இளம்பெண். நாட்டிய கோலத்தில் அந்த இளம்பெண் மருண்டு நின்றதோ ஒரே அழகிய அபிநயமாக இருந்தது. முன்னங்காலை தூக்கி கொண்டு பாய்வதற்கு திமிரி நிற்கும் அழகு அவளிடம் தென்பட்டது. அந்த அழகில் அடக்கமும் இருந்தது. அப்பொழுது அவள் முகத்தில் தெரிந்த மடப்பமும் பயிர்ப்பும் கூச்சமும் நாணமும் மிக உயர்ந்த குடும்ப பெண்களிடம் கூட காண அருமையானவைகளாக இருப்பதை பார்த்து சத்தியமூர்த்தி ஆச்சரியப்பட்டான். தேடி கண்டுபிடிக்க முடியாத அல்லது விரும்பாத பல இடங்களில் வாழ்க்கையில் மிக மென்மையான குணங்கள் அமைந்திருந்து அவை பிறருக்கு தெரியாமலே போய்விடுகிற சமுதாய நஷ்டத்திற்கு சத்தியமூர்த்தி தனக்குள் பலமுறை வருந்தி இருக்கிறான். இன்றும் அவன் வருந்த நேரிட்டது. அம்மா, நீங்கள் உங்கள் பெண்ணிடம் இன்னும் சிறிது நாகரிகமாக பேசலாமே. அப்படி பேசினால் ரயிலுடன் வருகிற மற்ற பிரயாணிகள் உங்களை அநாகரிகமாக நினைத்து கொள்ள காரணமாக இராது என்று சத்தியமூர்த்தி கூறியதை கேட்டு முகத்தை சுளித்தாள் அந்த முதிய அம்மாள். எங்கள் அம்மாவுக்கு நாகரிகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாகரிகத்தை எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கி கொண்டு விற்கலாம் என்று அவள் நினைப்பாள் என்று கீழே தலையை கவிழ்ந்து கொண்டே குமுறலோடு அவனிடம் பதில் பேசியது அந்த இனிய குரல். இன்னொருத்தனுக்கு முன் சந்தி சிரித்து விடும் போல இருக்கிறதே என்று பயத்தினாலோ என்னவோ அம்மாக்காரி பதில் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்துவிட்டாள். சண்டை ஒரு விதமாக ஓய்ந்து அமைதியடைந்த நிலைக்கு வந்தது. சத்தியமூர்த்தி மறுபடியும் மேலே ஏறி படுத்து கொண்டான். சிறிது நேரத்தில் கீழ்ப்புறமிருந்து அந்த பெரியம்மாள் குரட்டை விடும் ஓசை கிளம்பிற்று. அந்த அம்மாளின் குரட்டை கூட மிடுக்குடனே மிரட்டுவது போல இருந்தது. சத்தியமூர்த்திக்கு தூக்கம் மறுபடியும் வரவில்லை. படுத்தபடியே புரண்டு கொண்டிருந்தான். கண்கள் மட்டும் தூங்குவது போல சும்மா மூடியிருந்தன. கீழே இருந்து பரவும் நறுமணங்கள் அவற்றை சுமந்து கொண்டிருப்பவளின் சோகமான வேதனைகளை அவனுடைய ஞாபகத்தில் படரச் செய்தன. அவன் ஏதேதோ தொடர்பு உள்ளனவும் தொடர்பற்றவனுமாக சிந்தனைகளை தனக்குள் சிந்திக்கத் தொடங்கினான். அதிகாலை 3:30 மணி இருக்கும். ரயில் மதுரை பாலம் நிலையத்தை கடந்து வைகை பாலத்தில் தடதடவென்று ஓசையிட்டு ஓடத் தொடங்கியிருந்தது. அப்பொழுதுதான் அந்த பெண் தன்னுடைய உணர்ச்சியின் மானத்தை 2ஆம் முறையாக அவனுக்கு நிரூபிக்கும் காரியத்தை செய்யலானாள். அவளுடைய கைவளைகள் ஓசைப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்த அவனை எழுப்பிவிட்டன. கண்களை திறந்து விழித்ததும் ரயில் கதவை திறந்து கொண்டு வைகையில் பாய்ந்து விட துணியும் நிலையில் அவளை பார்த்தான் சத்தியமூர்த்தி. பார்த்ததும் திடுக்கிட்டான். அவள் நினைத்ததை செய்துவிட அந்த நிலையில் அவளுக்கு அரைகணமே போதும். மேல் பலகையிலிருந்து கீழே குதித்து தாவி அவளை காப்பாற்றவோ குறைந்தபட்சம் அவனுக்கு 2 கணமாவது வேண்டுமே. அந்த நிலையில் தான் என்ன செய்வது என்பதை சத்தியமூர்த்தி இன்னும் ஒரு கணம் சிந்தித்திருந்து அவன் வைகை ஆற்றில் பாய்ந்திருப்பாள். சிந்தித்து தயங்கிக் கொண்டிருப்பதை விட செயல்பட்டு காப்பாற்ற வேண்டிய அவசரத்தையும் அவசியத்தையும் உணர்ந்தவனாக கீழே தாவி இறங்கி கைக்கு இசைவாக இருந்த அவள் வலது கையை பற்றி பின்னுக்கு இழுத்தான் சத்தியமூர்த்தி. அவன் அவசரமாக பாய்ந்து பற்றிய வேகத்தில் அந்த பூ போன்ற கையை அழகு செய்து கொண்டிருந்த கண்ணாடி வளையல்களில் சில நொறுங்கின. பூக்களின் மென்மையை விட அதிகமான மென்மையும் சந்தனத்தின் குளிர்ச்சியை விட அதிகமான குளிர்ச்சியும் பொருந்திய அந்த கையில் உடைந்த வளைச்சில்லுகள் அழுந்த பெற்ற இடங்களில் கோடு கீறினாற் போல குருதி கொப்பளித்தது. வாழ்க்கையின் எல்லா விதமான தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டு போவதற்கு துணிந்துவிட்ட அந்த பெண் கடைசி வினாடியில் தன் துணிவையும் விருப்பத்தையும் பாழாக்கிவிட்டு அவனை திரும்பி நிமிர்ந்து பார்த்தாள். பிரத்யட்ச உலகில் ஓர் அபூர்வமாக கவிகளின் கனவுகளிலே மிதக்கும் எல்லா விதமான எழில்களும் ஒன்று சேர்ந்து இல்லாத பேரழகை போன்று அவளுடைய அந்த கண்களில் நீர் மல்கிற்று. புயல் காற்றில் அருந்து விழுவதற்கு இருந்த பூங்குடி தற்செயலாக பக்கத்து கிளையில் படர விட்டிருந்த ஏதோ ஒரு சிறிய நுனியின் பிணைப்பால் தப்பி இருப்பதைப் போல அவள் அவன் பிடியில் இருந்தாள். உலகத்திலுள்ள நறுமணங்களில் மனதை மயக்கும் சக்தி வாய்ந்த மனங்கள் எவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் ஒன்றாக மணப்பது போல மனங்களின் உருவமாக தன் பிடியில் சிக்கி நிற்கும் அவள் காதருகே குனிந்து சொன்னான் சத்தியமூர்த்தி. நல்ல வேளையாக நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். இனி இப்படி நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாது. வாழ விரும்பாத அபலைகளும் அனாதைகளையும் வலிந்து காப்பாற்றுகிறவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று வெறுப்போடு பதில் சொல்லிய பொழுதும் எந்த விதமான ஆசைகளின் சாயலும் இல்லாமல் வறட்சியாக சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பை பார்த்த மறுகுடமே அதன் உடன் நிகழ்ச்சியாக தின்பதற்கு மட்டுமல்லாது தின்னப்படுவதற்கென்றே அமைந்தார் போன்ற பற்கள் என்று கவியரசர் பாரதி ஞான ரதத்தில் எங்கோ எழுதியிருக்கும் ஒரு அழகிய வாக்கியம் சத்தியமூர்த்திக்கு நினைவு வந்தது. வெறுப்பிலும் நிராசையிலும் தோய்ந்து மரண வாயிலுக்கு அருகே அடியடித்து வைத்துவிட்டு திரும்புகிற போதே இவள் சிரிப்பு இவ்வளவு அழகாக இருக்குமென்றால் தானே சிரிக்க விரும்பி இவள் சிரிப்பது இன்னும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று கற்பனை செய்ய முயன்றான் சத்தியமூர்த்தி. இதற்குள்
ரயில் வைகை பாலத்தை கடந்து பொன்னகரம் என்ற உழைப்பாளிகளின் சொர்க்கத்தையும் பிரம்மாண்டமான பஞ்சாலை கட்டிடங்களையும் ஊடுருவிக்கொண்டு மதுரை நகருக்குள் செல்லத் தொடங்கியிருந்தது. ஊர் வந்துவிட்டது. ரயிலில் இருந்து இறங்கும்போது இனி எப்பொழுதும் இப்படி அசட்டு காரியம் செய்யலாகாது என்ற திடமான நம்பிக்கையோடு மதுரை மண்ணில் இறங்கி நடக்க வேண்டும் நீங்கள் என்றான் சத்தியமூர்த்தி. என்னை போன்றவர்கள் வாழ்வதும் வாழ நினைப்பதும் தான் அசட்டு காரியம். சாவுதான் எனக்கு புகலிடம். சாமர்த்தியசாலிகளும் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களும் வாழ வேண்டிய உலகம் இது. பேதைகளும் அப்பாவிகளும் என் போன்ற அபலைகளும் வாழ்வதற்கு இங்கு இடமில்லை. நம்பிக்கைகளை அடைய வேண்டிய வயதில் இப்படி விரக்திகளை நினைக்கவோ பேசவோ கூடாது. என்ன செய்யலாம்? என் நிலையில் இதைத் தவிர வேறு எதையும் பேச வலிமையற்றவளாக இருக்கிறேன் நான். இந்த பெண்ணுக்கு ஆறுதலாக இன்னும் ஏதேதோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் சத்தியமூர்த்தி. ஆனால் அதற்குள் ரயில் பிளாட்பாரத்தில் புகுந்து நின்றுவிட்டது. அந்த பெண்ணின் தாயும் இழுத்து கொண்டு விட்டாள். கூட்டமோ பரபரப்போ இல்லாமல் பிளாட்பாரம் அழுது வடிந்தது. அந்த 2ஆம் கெட்ட நேரத்தில் கவனிப்பாரற்று நுழையும் சாதாரணமான பிரயாணிகள், ரயிலின் பக்கமாக போர்ட்டர்கள் கூட அதிகமாக வந்து எட்டி பார்க்கவில்லை. ஊர் வந்து விட்டார் போல இருக்கிறதே என்ற அந்த அம்மாள் தூக்கம் கலைந்த விழிப்பும் ஊர் வந்த விழிப்பும் போட்டி போட இரட்டை விழிப்புடனே எழுந்த பொழுது அவளிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த கடுமையான முகத்தை பார்த்த பின் ஒன்றுமே சொல்லத் தோன்றாமல் தயங்கினான் சத்தியமூர்த்தி. அந்த அம்மாளின் முகத்தை பார்த்தால் அப்பொழுது அவளிடம் தான் ஒன்றும் பேசாமல் விடைபெற்று கொண்டு போய்விடுவதே நல்லது என்று தோன்றியது அவனுக்கு. உங்கள் பெண்ணிடம் நீங்கள் இன்னும் அதிகமான பாசத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் அம்மா. இப்படி கொடுமையாகவும் பரிவு இல்லாமலும் நடந்து கொள்வீர்களானால் என்றாவது ஒரு நாள் உங்கள் பெண்ணை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாமல் போய்விடும் என்று தொடங்கி கண்டிப்பாகவும் அதே நேரத்தில் அதற்காகவே எடுத்துக்கொண்டார் போன்ற ஒரு விதமான உரிமையுடனும் பேச எண்ணியிருந்தும் பேசப்பட வேண்டியவளுடைய முகத்தை பார்த்ததும் அவனதை செய்ய இயலாமல் போயிற்று. கண்ணீர் பெருகும் விழிகளால் சுட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட தயாராகிவிட்ட அவனையே இமையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண். பச்சையும் சிவப்புமாக நிறங்கள் கோடு கோடாக சிதறி கிடப்பது போல உடைந்த வலைசில்லுகள் காலில் இடறின. போகும் பொழுது இருவரில் யாரிடம் சொல்லிக்கொள்வதென்று ஒரு கணம் சிந்தித்த பின் இருவருக்கும் பொதுவாக வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு புறப்பட்டான் சத்தியமூர்த்தி. அந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லியிருக்க வேண்டாமோ என்றும் தோன்றியது. ஆனால் வருகிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலும் சொல்ல முடியாமல், பதில் சொல்லாமலும் இருக்க முடியாமல், கண்ணில் பெருகும் நீரே தன் அந்தரங்கத்திற்கு சாட்சியாக மெல்ல தலையை அசைத்து விடை கொடுத்தாலே, அந்த ஒருத்திக்காக அதை செய்தது சரிதான் என்ற திருப்தியோடு பிளாட்பாரத்தில் இறங்கி நடந்தான் சத்தியமூர்த்தி. ரயில் சந்திப்புகளுக்கு வரவேற்பு கிடையாது, விடைபெறுதலும் கிடையாது, இருக்கவும் கூடாது. ஆனால் சில சந்திப்புகள் மனதில் பதிந்து கொள்கின்றனவே. அப்படி பதிவாகிய சந்திப்புகள் நம்மை அறியாமலே நாம் ஏதோ ஒரு உறவை கற்பித்து கொள்ளும்படி செய்து விடுகின்றன. தன்னை பொறுத்தவரை தானும் இன்று அப்படி யார் மேலோ ஏதோ ஒரு உறவை கற்பித்து கொண்டு விட்டதை சத்தியமூர்த்தி உணர்ந்தான். அவன் பிளாட்பாரத்தில் இறங்கி சிறிது தொலைவுதான் நடந்திருப்பான். அதற்குள் இவன் முற்றிலும் எதிர்பாராத கேள்வியோடு எதிர்பாராத மனிதர் ஒருவர் அவனை சந்தித்தார். அந்த கேள்வியை கேட்ட விதமும் கேட்டுவிட்டு அவர் அவனை பார்த்த பார்வையும் சிரித்த சிரிப்பும் சத்தியமூர்த்தி என்னவோ செய்தன. என்னடா சத்தியம், இவர்களை உனக்கு எவ்வளவு நாட்களாக தெரியும்? ரொம்ப நாட்களாக பழக்கம் போல் இருக்கிறது. இவர்களை என்றால் எவர்களை? அதான் ரயிலில் உன் கூட வந்தாங்களே, அவங்கள தான் சொல்கிறேன். ரயில் பிளாட்ஃபாரத்தில் நுழையும் போது உன்னை நான் பார்த்தேன். நான் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு நேராக சொல்லி வைத்தார் போல் உங்கள் வண்டி வந்தது. அது சரி, பாதி ராத்திரிக்கு மேலே இப்படி எங்கிருந்து பயணம் புறப்பட்டு வருகிறாய் இவர்களோடு? இதை கேட்டு சத்தியமூர்த்திக்கு சினமும் திகைப்பும் மாறி மாறி ஏற்பட்டன. அந்த மனிதரை எரித்து விடுவது போல பார்த்தான் அவன். மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்று சொன்னால் அதன் உரிமையாளர் கண்ணாயிரத்தை எல்லோருமே தயங்காமல் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு 4வது வீட்டிலோ 5வது வீட்டிலோ குடியிருந்தார் அவர். வெற்றிலை பாக்கை மென்று அசை போடுவதற்கும் அடுத்தபடி வம்புகளையும் வதந்திகளையும் அசை போடுவதில் மன்னன். சத்தியமூர்த்தி சாதாரண நாட்களை இந்த மனிதரை தெருவில் எங்காவது சந்திப்பதற்கு நேர்ந்தால் பக்கத்தில் வராதே, விலகி போய்விடு என்ற பாவனையில் நீளமாக ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிய பின்பே நிம்மதியாக மூச்சு விடுவான். திருவாளர் கண்ணாயிரம் பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கி வாழ்கிறவர். நெப்போலியனுடைய அகராதியில் முடியாது என்ற வார்த்தை இல்லாதது போல திருவாளர் கண்ணாயிரம் அவர்களுடைய அகராதியில் பல நல்ல வார்த்தைகளுக்கு இடமே இல்லை. நியாயம், தர்மம், ஈவு, இரக்கம், இப்படி எத்தனையோ வார்த்தைகள் அவருடைய அகராதியில் இருக்க முடியாது. இந்த வகையில் நெப்போலியனை விட பெரியவர் அவர். கண்ணன் பிறக்கும் பொழுதே காதில் மகர குண்டலங்களோடு பிறந்த மாதிரி அற்பத்தனத்தையும் பஞ்சத்தையும்
பிறவி அணிகலன்களாக கொண்டு பிறந்தவர் கண்ணாயிரம். அவர் இந்த உலகில் பிறக்கும் பொழுதே மேற்படி கல்யாண குணங்களும் அவரோடு உடன் பிறந்துவிட்டன. இதெல்லாம் சத்தியமூர்த்திக்கு நன்றாக தெரிந்திருந்த காரணத்தினால்தான் திருவாளர் கண்ணாயிரத்தையும் அவருடைய அற்பத்தனத்தையும் இந்த அகாலத்தில் ரயில் நிலையத்து பிளாட்பாரத்தில் சந்தித்த பொழுது அவன் மிகவும் வருந்தினான். பாமரர்களும் சராசரி மனிதர்களும் இந்த உலகத்துக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பெரிய தியாகம் தங்களை விட பாமரர்களாகவும் சராசரியானவர்களாகவும் இருக்கிறவர்களை பிரமுகர்களாக இருக்கும்படி அனுமதித்து அவர்களை தொடர்ந்து மன்னித்து கொண்டிருப்பதுதான். மீனாட்சி பட்டணத்து பெருமக்களால் இப்படி நிரந்தரமாக மன்னிக்கப்பட்ட பிரமுகர்தான் திருவாளர் கண்ணாயிரம். மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்ற மாபெரும் விளம்பர ஏற்பாட்டு கம்பெனி ஒரு சிறிய முக்காலடி அறைக்குள் 2 நாற்காலிகளிலும் 1 மேசையிலும் அடங்கி போய்விட்டாலும் அந்த பேரை வைத்து கண்ணாயிரம் பிரமாதப்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்காக நல்லவர்கள் பயப்பட்டார்கள், விட்டு கொடுத்தார்கள், பொல்லாதவர்கள் துணையாக இருந்தார்கள், ஒத்துழைத்தார்கள். பிரமுகராக வாழ்வதற்கு இந்த 2 வசதிகளை விட வேறு என்ன வேண்டுமாகவே அவர் சகலவிதமாகவும் ஆதரவும் உள்ள நகர பிரமுகர்களில் ஒருவராக இருந்தார். என்னப்பா திருட்டு விழிக்கிறாய்? என்னிடம் பதில் சொல்வதற்கு என்ன கூச்சம்? சும்மா சொல்லப்பனே என்று மீண்டும் கண்ணாயிரம் சத்தியமூர்த்தி மடக்கி கேள்வி கேட்கவே அவன் ஆத்திரமடைந்தான். திருவாளர் கண்ணாயிரம் அவர்களே, ரயில்வேக்காரர்கள் இந்த ரயிலை நான் பயணம் செய்வதற்காக மட்டும் விட்டிருந்தால் என்னோடு கூட யாரும் ஏறிக்கொண்டு வரவிடாமல் நானே தடுத்திருப்பேன். அது முடியாமல் போனதற்காக தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்ணாயிரத்தை கடந்து வேகமாக விலகி முன்னால் நடந்தான் சத்தியமூர்த்தி. கோபித்து கொள்ளாதப்பனே, நாட்டியக்காரி மோகினியை உனக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால்தான் கேட்டேன் என்று சொல்லி சிரித்தார் கண்ணாயிரம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடிப்பதற்குள் சத்தியமூர்த்தி முன்னால் சிறிது தொலைவு நடந்து போயிருந்தாலும் நாட்டியக்காரி மோகினி என்ற சொற்கள் அவனுக்கு தெளிவாக கேட்டிருந்தன. அந்த பெயர் அவனால் காப்பாற்றப்பட்ட உடையவளாக இருந்தால் அதைவிட பொருத்தமான வேறு பெயரை அவளுக்கு வைத்திருக்க முடியாது என்று தோன்றியது அவனுக்கு. உலகத்திற்கு அழகாக தோன்றுகிற பலர் உள்ளத்தால் வெந்து அழிந்து கொண்டிருப்பது வெளியே தெரிவதில்லை. அவர்களுடைய அழகு ஒரு தடையாக இருந்து அந்தரங்கத்தில் அவர்கள் படுகிற கவலைகளை பிறர் காண முடியாமல் மறைத்து விடுகிறது. ஒரு சீராக முத்துக்கோவை போல மின்னிய அந்த கட்டழகு பல்வரிசையையும் சிரிப்பையும் ஞாபகத்தில் கொண்டு வர முயன்று தோற்றான் சத்தியமூர்த்தி. தாங்கள் எந்த கலைகளை நம்பி வாழ முடியுமோ அந்த கலைகளாலும் முழுமையாக காப்பாற்றப்படாமல், மனிதர்களாலும் தூய்மையாக காப்பாற்றப்படாமல் 2ஆம் கெட்ட நிலைக்கு வந்துவிட்ட இத்தகைய கலை குடும்பங்களை பற்றி நினைத்தான் சத்தியமூர்த்தி. அப்படி நினைத்த பொழுது எந்த காலத்திலும் நிச்சயமான தீர்மானத்துடன் பரிகாரம் காண முடியாதபடி சில பிரச்சனைகள் இந்த நாட்டில் நிரந்தரமாகவே அரைகுறையாகவே இருந்து வருவதை அவனால் உணர முடிந்தது.